வணக்கம் சகோ, நான் தான் உங்க பிளாக் சகோ. கண்டென்ட் இல்லைனா கூட கண்டமெனிக் வீடியோ போடுவோம், அது நம்ம தான் பாக்க. நீங்க வீடியோக்குள்ள போலாமா? வாங்க. நீங்க பிளாக் ஸ்குவாட பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு இவன் தான் ஹெட். சகோ, இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, என்னோட வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ட்ரிப் போறோம். நீ என்ன சொல்ற? இது பாத்தீங்கன்னா கனவா நினைவான்னு கூட தெரியல. ஏன்னா என் வாழ்க்கையில நாங்க குடும்பத்தோட எந்த ட்ரிப்பும் போனதே இல்ல. இதான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்து ஒரு ட்ரிப் போறோம். குடும்பத்தோட ட்ரிப் போறோம்னாலே அது ஒரு கோயிலா தான் இருக்கும், வேற வழி இல்ல, அங்கதான் போய் ஆகணும். சரி, அந்த ட்ரிப்பாக நம்ம போறோமே அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட வேண்டியதுதான். அதனால போகக்குள்ள என்னென்ன சம்பவம் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. எல்லாரும் நல்லபடியா போய் சேருடும். சாமி கும்பிடுங்க. புறப்படும் போது நல்ல சகனம். தொலை தூரம் போக போறோம், அடு தொலைஞ்ச நாங்க போக போறோம். கவலையெல்லாம் மறக்க அடு கடலை தாண்டி போக போறோம். காத்தோடு பறக்க அடு ஃபிளைட்டில் பைக்கில் போக போறோம். ட்ரிப் ஆரம்பிச்சிருச்சு. ப்ரோ ஹாய் சொல்லு ப்ரோ. ஹாய் ப்ரோ. டிரைவர் ப்ரோ. அவர் இங்க கை சொன்னாருன்னா அங்க விட்டுவாரு. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. வெக்கல்ல அப்பா இங்க பாரு. இவ்வளவு தெரிய மாட்டேங்கிறாரு தாத்தா. பேக் கேமரா போட்டு லைட் ஃபோக்கஸ் அவ்வளவுதான். என்ன சும்மா பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகன், அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. பயப்படாத. அடுத்து 100ல போற மாதிரி வீடியோ எடுக்கலாம். 100ல போற மாதிரி ஸ்டேட்டஸ் இல்ல, வாட்ஸ்அப் வீடியோ. என்ன ஒரு புத்திசாலித்தனம். தேநீர் இடைவேளை. குடுறா அடா அடா அடா. என்ன அம்மா குடிக்கிறான் கருவாங்க. என்ன பிஸ்கெட் ப்ரோ? ப்ரோ நீ ஒரு டீ குடி ப்ரோ. பாருங்க, திருன்னு ஏதோ திருவிளையாட கால குழந்தை மாதிரி. Destination reached. கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி குடிக்கணுமா சகோ? அதனால ஒரு குழியில போட்டு நேரா கோயிலுக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். சகோ, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கோயிலுக்குள்ள போக போறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா கோயில் கிட்ட தான் வந்துடுச்சு. என் கண்ணு முன்னாடி தெரியுது. சும்மா பிரம்மாண்டமா இருக்குது சகோ கோயில் பாக்குறதுக்கு. இருங்க, பேக் கேமரா போட்டு காமிக்கிறேன். தெரியுதா சகோ? இருங்க, ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் சகோ சுவாமி மலையா. இன்னும் கிட்ட போய் காமிக்கிறேன், ஒழுங்கா தெரிய மாட்டேங்குது. சுவாமி மலை உச்சியில கொடி பறக்குமே சண்முகா, கொடி பறக்குமே சண்முகா, சேவ கொடி பறக்குமே சண்முகா. அடி வரும் காவடிக்கு அது சொல்லி கொடுக்குமே சண்முகா, சொல்லி கொடுக்குமே சண்முகா, சொல்லி கொடுக்குமே சண்முகா. சுவாமி மலை உச்சியில கொடி பறக்குமே சண்முகா, கொடி பறக்குமே சண்முகா, சேவ கொடி பறக்குமே சண்முகா. சகோ, இதுதான் பாத்தீங்கன்னா பொது தரிசனம் போற வழி. பயங்கரமா இருக்குது படி. இப்பயே பாத்தீங்கன்னா பள்ளிமலை ஏறுற மாதிரியே படி லென்த்தா இருக்குது. பாருங்க சகோ, எவ்வளவு தூரம் இருக்குது படி. அப்பா, ஏறி வேண்டியதான் படியில. ஒவ்வொன்றும் ஏற வேண்டியதான். அதே சாமி முடியல. இன்னும் இவ்வளவு செங்குத்தா இருக்குது, செம்ம செங்குத்தா இருக்குது சகோ. நீங்களாம் நினைக்கலாம், என்னடா இதெல்லாம் ஒரு படியா அப்படின்னு நினைக்கலாம். நம்மளுக்கு இந்த படியை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகிற மாதிரி தெரியுது. வேற வழி இல்லை, நம்ம உடம்பு அப்படி இருக்குது. உடம்பு கண்டிஷன் ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனால இந்த படியை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். அளப்பற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். என்னப்பா சுத்தி போகுதுடா சாமி. பக்கத்தால தான் இருக்குது சாமி, இருந்தாலும் அப்படி சுத்திட்டு வர வைக்கிறாங்க எல்லாத்தையும். கொஞ்சம் பக்கத்தாலே ஒரு ஷார்ட்கட் போட்டு தான் அப்படியே அங்கே போயிருவோம்ல. எதுக்கு இப்படி சுத்தி வர வைக்கிறாங்க? இப்போ அவ்வளோ தூரம் போகணுமா? கூட்டம் கம்மியாக இருக்கும், நம்மளை சீக்கிரமாக வர்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் காலையிலே வந்துட்டோம் சாமி பார்க்கலான்ட்டு. நீனா சீக்கிரமாக இவ்வளோ சீக்கிரம் வர முடியாது சகோ. இவ்வளோ தூரம் நடந்து வந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு வியூ கிடைக்குது. இங்கிருந்து பாருங்க எவ்வளோ பள்ளமாக இருக்குதுன்னு. அப்பா, அப்படியே பாருங்க எவ்வளோ பள்ளமாக இருக்குது, தெரியுதா சகோ? இதுதான் பார்த்தீங்கன்னா மூலஸ்தானத்தோட என்ட்ரன்ஸு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
இந்த மூலஸ்தானத்துக்குள்ளே போனால் இது மாதிரி கல்லிலே செதுக்கப்பட்ட ஒரு மண்டபம் பிரம்மாண்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு பார்த்தீங்கன்னா மூலஸ்தானம், அது கூட தான் வந்து சுவாமிமலை முருகன் இருக்கிறாரு. சுவாமிமலை முருகனோட கதை ஓப்பன் பண்ணிடுவாங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் தான் வீடியோ எடுத்திருந்தேன், தெரிஞ்சிருந்தா அப்பயே ஃபோனை பிடிக்கிட்டு ஓடி இருப்பாங்க. உங்க பொழப்பு கெடுக்க மாட்டேன், பொழைச்சு போங்க. ஹியூமானிட்டி கிங், ஹியூமானிட்டி கிங். அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். இருந்தாலும் இப்ப நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதான்னு தெரியல, ஏன்னா பின்னாடி மைக்ல பாட்டு போட்டு விட்டாங்க, அதனால கேக்குதா என்னன்னு தெரியல. சரி சகோ, நம்ம இப்ப இன்னொரு கோயிலுக்கு போக போறோம், அந்த கோயில வாங்க பாக்கலாம். இதுவரை நெஞ்சில் இருக்கும் சில துன்பங்களை நாம் மறப்போம். கடிகாரம் உள் தொலைத்து தொடுவானம் வரை போய் வருவோம். என்ன கொண்டு வந்தோம் நாம், என்ன கொண்டு போவோம், அடைந்த நொடி போதும், வேற என்ன வேண்டும் வேண்டும். சகோ, நாம பாத்தீங்கன்னா சூரியனார் கோயிலுக்கு வந்தாச்சு. சகோ, இதுதான் சூரியனார் கோவிலோட நுழைவாயில். பிரம்மாண்டமா 2 கதவுகளோட நுழைவாயில் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. அது கூட அப்படியே போனோம்னா சூரியனார் கோயிலை பார்க்கலான்னு நினைச்சா எல்லாம் குச்சி குச்சா கட்டி வச்சுக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அப்புறம் கட்டிட பணி எல்லாம் கொஞ்சம் நடந்துட்டுக்குது போல, அதனால பார்த்தீங்கன்னா நிறைய குச்சி கட்டி வச்சிருந்தாங்க. என்னடா இது நமக்கு அந்த சோதனை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா கோயில்லையும் நம்ம பிள்ளையார் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டா இருப்பாரு, அதனால அவரை கும்பிட போயிட்டோம். எப்ப பிள்ளையாருப்பா எல்லாரையும் நல்லா வச்சிரு, நம்மளையும் நல்லா வச்சிரு அப்படின்னு ஒரு கும்பிட போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானை கும்பிட்றதுக்கோசரம் மூலஸ்தானத்துக்குள்ள எல்லாரும் போக ஆரம்பிச்சோம். எப்படியும் சூரிய பகவானை வீடியோ எடுக்க விட மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா அவரோட 5 பஞ்சலோக சிலை அங்கே பக்கத்தாலே இருந்துச்சு. யாருக்குமே தெரியாம அப்படியே அவரோட சிலையை பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடுத்துட்டேன். சகோ, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமாக ஒரு மண்டபம் கட்டி வச்சுக்கிறாங்க இந்த கோயிலில். அதாவது இந்த சூரியனார் கோயிலில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு மண்டபம் இருக்குது. அது உங்களுக்கு பேக் கேமரா போட்டு காமிக்கிறேன் பாருங்க. நீங்கள் இதோட பிரம்மாண்டமாக பார்த்துருக்கலாம், இருந்தாலும் இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்குது, அதனால் எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக தெரியுது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட்டை போட்டு விட்டுருங்க. இதான் பார்த்தீங்கன்னா சூரியனாரோட கோபுரம். கொஞ்சம் இது சன்லைட் அடிக்கும், கொஞ்சம் கிளார் அடிக்குது, அதெல்லாம் சூப்பராக இருக்குது நேரில் பார்க்கல. எடுமா வெவ்வனா டக்கு டக்குன்னு வைமா. 21 விளக்கு போடுது எங்கள் அம்மா, அலப்பறை பண்ணுது எங்கள் அம்மா. 21 விளக்கு என்ன வேண்டுதல் வச்சுக்குதுன்னு தெரில. லைட்டாக அடிக்குது, ஸ்கூல் சின்ன பிள்ளைங்க அடிக்கிற மாதிரி அடிக்கிறியாம்மா. இப்படி இப்படி திருப்பி அதுக்கு ஆப்போசிட் வை, ஆப்போசிட். எப்படி இருந்தாலும் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே வேலை செய்கிறவங்க அந்த விளக்கெல்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க. அது எப்படி வச்சா நம்மளுக்கு என்ன, எப்படியும் ஒன்று வைக்க வேண்டியது தான். சரி, 21 விளக்கு போட போகிறாங்க, ஜெகஜோதே எரியும். அந்த வீடியோ அப்புறம் காமிக்கிறேன். அம்மா இன்னைக்குள்ளே போட்டு முடிச்சிருவியாம்மா. இது போகிற ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள் ஆகிப்படும் போலையே. ஊற்றுமா அலப்பறை பண்ணுறேன் கிட்ட. அட்ட எங்கள் அம்மா பயங்கரமாக பண்ணுதுங்க அலப்பறை. நார்மலாக ஊற்றிக்கினே போமா, அப்படியே வீடியோக்கெல்லாம் பார்க்காத, நீ பார்த்து ஊற்று. கீழே சிந்தாம ஊத்துது. எங்க அம்மா இவ்வளவு பொறுமைலாம் கிடையாது, சும்மா வீடியோ கோசம் நடிக்குது. எங்க அம்மா பொறுமை பத்தி எங்க அப்பா கிட்ட கேட்டா தான் தெரியும். அப்பா, நம்ம வீட்டுல இருந்தா குண்டான எப்படி பறக்க விடுவேன், இங்க வந்து பொறுமைக்கிற மாதிரி நடிக்கிறியாமா. 21 விளக்குக்கு இப்ப எண்ணெய் ஊத்திட்டாங்க, அடுத்து பொறுத்துறது தான் வேலை. வாங்க பார்க்கலாம். அருமைடாக்கண்ணா, பத்துது. போடு என்ன பத்த சூரியன் பகவானுக்கா? சூரிய பகவான் நமக, சூரிய பகவான் நமக, நவகர்கள் நமக, ஏதாவது மந்திரம் சொல்லுமா? டேய் சும்மாறா.
சகோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோவிலில் பார்த்தீங்கன்னா சிறப்பாக தரிசனம் முடிச்சுட்டு விளக்கெல்லாம் சிறப்பாக பொருத்திட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். இந்த வீலாக் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வீலாக் நம்ம போடலாமா அதையும் அப்படியே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி சகோ, நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக்கு ஷேரு கமெண்ட் எல்லாத்தையும் அடிச்சு தெரிவிச்சு விட்ருங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம் சகோ. சரி சகோ, இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா? இந்தியா இஸ் மை கண்ட்ரி. உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி. ஓகே, பாய்.